வணக்கம் நண்பர்களே. ராயல் என்ஃபீல்டில் இருந்து புது அப்டேட் வந்து வரப்போகுது. அதுவும் 100-350 பைக் இருக்குதுல்ல, அந்த பைக்கில் புது அப்டேட் வரப்போகுதுன்னு போட்டிருந்தாங்க. ஏப்ரல் 26 இந்த வண்டி ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு. சரி, அப்டேட் எல்லாம் சூப்பராக கொடுப்பாங்களே, ஏன்னா 100-350 வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குதுல்ல. ஸோ என்னதான் அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னு தேடி பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு தெரியுமா? அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டு அப்டேட்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தோணுச்சு, என்னது யமஹா மாதிரியே ராயல் என்ஃபீல்டு கம்பெனியும் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டா, ரெண்டு புது கலர் வந்து கொடுக்குறாங்க. முக்கியமா என்ன பண்ணிருக்காங்கன்னா, ரியர் சஸ்பென்ஷன்ல கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. அந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணி நாங்க கொடுத்துருக்கோம். இந்த தடவை ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பரா இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம புல்லட் 350ல மட்டும்தான் ஹெட்லைட் வந்து வேற ஹெட்லைட். மத்தபடி பாத்தீங்கன்னா 100-350ல ஹெட்லைட் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. இந்த ஹெட்லைட் தான் 350 சிசில இருக்க எல்லா பைக்லயும் இருக்குது. அதே ஹெட்லைட்டை தூக்கி 100-350ல போட்டு அவ்வளவுதான்ப்பா 2025க்கான அப்டேட் முடிஞ்சது. அவ்வளவுதான், இந்த 2025 ராயல் என்ஃபீல்டு 100 அப்டேட் இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஸோ சொல்ல போனா ஒயிட் ரெட் ரெண்டு எக்ஸ்ட்ராவான கலர் இருக்குது, ரெண்டு தீம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அவ்வளவுதான். மற்றபடி சொல்ற அளவுக்குள்ள இதுல பெருசா எந்த விஷயத்தையும் செய்யல. ஓவராலா பார்க்கும்போது என்ன தெரியுமா சொல்ல தோணுது? சார், இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இருக்கலாம். இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுன்னே தெரியலையே.